அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமையன்று நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே கூட இந்த பதிவில் சற்று வித்தியாசமாக பௌர்ணமியில் என்னென்ன விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு பணப்பிரச்சனைகளானது தீரப்போகுது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பணம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குரிய அற்புதமான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்த பதிவில் அடங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. குறிப்பிட்டு பௌர்ணமிக்கு அப்புறமா துலாம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு ஆற்றலும் பலனும் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான நாள் தாங்க பௌர்ணமி. குறிப்பிட்டு அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இது போன்ற நாட்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக தான் நம்ம கருதணும். அதுவும் குறிப்பாக பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஸோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதாவது பௌர்ணமியில் எந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், என்ன செஞ்சால் பணப்பிரச்சனை தீரும், என்ன செஞ்சால் நமக்கு செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி திதியும் வரக்கூடிய நாட்களில் முடிந்த அளவுக்கு இது போன்ற வழிபாட்டு முறைகளை மட்டுமாவது நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடுன்னு தாங்க சொல்லணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யுங்க. அது கண்டிப்பாக தீரும். குறிப்பாக பண தேவைகள் தீர்வதற்கு இந்த பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அது பௌர்ணமி தினத்தில் சிவ வழிபாடு செய்வதற்கும் சத்தியநாராயண பூஜை செய்வதற்கும் ஏற்ற நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தான் இந்த நாளில் அம்பிகையை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு தான் சொல்லணும். அப்படி நமக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ என்ன பிரச்சனை இருக்குது, குறிப்பாக பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பௌர்ணமியில் தான் நம்ம வழிபாடுகள் செய்யணும். ஸோ பௌர்ணமி வழிபாட்டை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க, எப்படி பௌர்ணமி வழிபாடு செய்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு பௌர்ணமியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பௌர்ணமியில் அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இங்கேருந்து தூரமாக தான் போகணும், ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்லாம் எந்த ஒரு விதமான கட்டாயமும் கிடையாது. எளிமையாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அம்மனை வழிபாடு செய்யுங்க போதும். ஒவ்வொரு அம்மன் கோவில்கள்லேயும் பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா சிறப்பான பூஜைகள், சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். அந்த சமயத்தில் கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்யுங்க. பௌர்ணமி நேரத்தில் பூஜையில் கலந்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த சன்னதியில் கொஞ்ச நேரம் நீங்கள் அமர்ந்து அம்பாளை மனம் உருகி வேண்டிக்கோங்க. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். குறிப்பாக கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை பூர்த்தி ஆகணும், அதுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக அம்பாள்கிட்ட நீங்கள் சொல்லி வரங்களை கேளுங்க. ஸோ எந்த தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னாலுமே கூட சக்தி தேவியை மனம் உருகி நீங்கள் பௌர்ணமி நாளில் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சன்னதியில் அம்பாளை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதுனால அது கேட்ட உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பெண்கள் செய்யும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 100% பலன் கிடைக்கணும் அப்படின்னா பெண்கள் இந்த டைமில் போய் வழிபாடுகள் செய்யணும். உங்களால் முடிந்த பொருட்களை அம்பாளுக்கு எடுத்துகிட்டு போங்க. வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ, சிவப்பு நிற அரளிப்பூ, செம்பருத்தி பூ இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோடு தாமரைப்பூ கிடைச்சிது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மேலும் இந்த டைமில் உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைங்க. அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கோ குழந்தைகளுக்கோ உங்களுடைய கையால் 4 பேருக்கு அந்த பிரசாதத்தை கொடுங்க போதும். எல்லாம் நல்லதாக நடக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து கொடுக்கும். நிச்சயமாக பண கஷ்டம் தீரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் பௌர்ணமி நாளில் லலிதாம்பிகை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் லலிதா சகஸ்கரநாமம் நீங்கள் பாராயணம் செய்யுங்க. அதாவது இந்து மதத்தில் இது ஒரு ரகசிய மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். புனிதமான ஒரு மந்திரம்.
உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா புத்தகங்கள்லாம் விற்கிது, அதில் பார்த்து கூட நீங்கள் வந்து படிக்கலாம். இந்த மந்திரம் ஹைகிரீவர் மனித குலத்துக்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அகஸ்தியர் மூலமாக வந்து சொல்லப்பட்டது. ஸோ இது ரொம்பவே பிரபலமான ஒரு மந்திரமும் கூட. நம்மள பலரும் பார்த்திங்கன்னா தினமும் குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளில் வந்து பாராயணம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம்னு இந்த மந்திரத்தை வந்து எடுத்துக்கலாம். இதுபோல் நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதாவது இந்த லலிதா சகஸ்கரநாமம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, தேவியினுடைய 1000 பெயர்கள் தான். ரொம்பவே எளிமையானது தான். அதனால் நீங்கள் பார்த்தே வந்து பாராயணம் செய்யலாம். அதுவும் குறிப்பாக பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க. அந்த நாளில் நீங்கள் லலிதா சகஸ்கரநாமத்தை வந்து படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படியே அது படிக்க முடியாதவர்கள் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையை போற்றி துதிக்கக்கூடிய அற்புத பாடல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலை பாடல் வரிகளை வந்து நீங்கள் படிக்கலாங்க. நவரத்தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம், நீலம், முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், பத்மாரகம், வைடூரியம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது தான் நவரத்தினங்கள். இந்த நவரத்தின சொற்களில் அம்பிகையை வந்து துதிப்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த பாடல். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பாடலை பாடும் பொழுது அம்பிகையினுடைய கருணையால் சிவரத்தினமாக திகழக்கூடிய ஒரு பலனானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். யார் இதை வந்து மனமுருகி பாடுறாங்களோ அவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீங்கி பண கஷ்டம் வந்து எப்போதுமே வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண கஷ்டத்தோடு வந்து கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். ஸோ பௌர்ணமியில் என்ன விஷயம் செய்தால் என்ன மாதிரியான பண கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க பௌர்ணமிக்கு அப்புறமா துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் 7வதாகவும் சுக்கிரனை ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு சுவையற்ற உணவை மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து மாற்றும் பொழுது அது சுவையானதாக மாறுதோ அதே மாதிரி தான் ஒரு சில நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. ஏன்னா அதன் மூலமாக தான் நீங்கள் நிறைய அனுபவத்தை வந்து பெற முடியும். இதோட மகிழ்ச்சியினுடைய உண்மையான மதிப்பையும் அப்போ தான் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. அதாவது சோகத்தின் மூலமாக கூட அதிலிருந்து நம்ம ஏதாவது வந்து கற்றுக்கணும், அதில் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லபடியாக வாழ்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் கூட நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு ஒரு அனுபவம் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் குரு பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 8வது வீட்டில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இந்த டைமில் வருமானம் அப்படின்றது இருக்கும், அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல பட்ஜெட் திட்டத்தை எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டைமில் சமாளிக்க முடியும். இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுடைய உதவி அனுபவத்தோடு அவங்களுக்கு எதை வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம். இந்த டைமில் குடும்பத்தில் யாராவது சமீபத்தில் திருமணம் செய்திருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து புதுசாக விருந்தினராக வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செய்திகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதனால் குடும்ப சூழலில் நேர்மறை அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இது தவிர ஒரு நல்ல செய்தி என்ன இருக்குது அப்படின்னா, வீட்டில் பெரியவர்களை வந்து மகிழ்ச்சியாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் வீட்டினுடைய இனிமையான சூழ்நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். மன அழுத்தம் எல்லாமே வந்து நீங்கி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நண்பர்கள் இல்லைனா உங்களுக்கு புதுசாக வந்து அறிமுகமானவங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க இப்படி யாரு கூடயாவது வணிக முறையில் நீங்கள் வந்து சேர்ந்து வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல கேளுங்க. ஏன்னா சிறியவர்களாக கருதி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பகிரும் பொழுது அதனுடைய முக்கியத்துவமானது கிடைக்காம கூட போயிடலாம். மேலும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு முக்கியமாக பெரியவர்களுடைய ஆலோசனைகளை தான் நீங்கள் வந்து கேட்கணும். இசை, நடனம் இதெல்லாம் கேட்குறது உங்களுக்கு மனதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், மன அழுத்தத்தை எல்லாம் நீக்கி கொடுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டங்களில் இனிமையான இசைகளை கேட்பது, நடனம் ஆடுவது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக அமைவதற்கு வியாழக்கிழமைகள் தோறும் குரு கிரகத்திற்கு நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவுல துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பௌர்ணமியில் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறைகளையும் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணிடாமல் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவு போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.